இஸ்ரேலிய வெறிபிடித்த கோழைகள் ராணுவம் பாலஸ்தீனம் மேல, காசா மேல இன அழிப்பு யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்றோட 612வது நாளா இருக்குது. ஸோ காசால கடந்த 24 மணி நேரத்துல 125 அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலதிகமா 400 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்ற செய்திகளை பாலஸ்தீன சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் 125 அப்பாவிகள் காசா மண்ணில் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது. ஸோ கொல்லப்பட்ட அனைவருக்குமே உயர்தர ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற அந்த சொர்க்கத்தை இறைவன் கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்யுங்க. மேலதிகமாக படுகாயம் அடைஞ்ச அத்தனை சகோதரர்களுக்கும் இறைவன் ஆயுட்காலத்தை நீட்டிக்கணுன்ற பிரார்த்தனைகளையும் செய்ய மறந்து விடாதீங்க. ஏன்னா நம்மளால அது மட்டும்தான் செய்ய முடியும். தினம் தினம் அங்க நடக்கிற கொடுமைகளை பாக்குறப்ப நம்மளால முடியல. ஏன்னா 125 பேர் ஒரு நாளைக்கு கொல்லப்படுறாங்கன்னா எவ்வளவு பெரிய கொடூரத்தின் உச்சமா இருக்குது. இங்க நம்ம உட்காந்துக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு நாட்டுல உட்காந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நம்மளால ஒரே ஒரு ஆயுதம் நம்ம கையில இருக்குது, துவா என்ற ஒரு ஆயுதம். இன்ஷால்லா எல்லாருமே இந்த துவா என்ற ஆயுதத்தை அந்த இஸ்ரேலிய வெறிபிடித்த கோழை மிருகம் மனிதாபிமானமற்ற நாய்களுக்கு எதிராக இன்ஷால்லா எல்லாருமே அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க. துவா என்ற ஆயுதத்தை பாலஸ்தீன மக்களுக்காகவும் இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்யுங்க. கொடூரத்தின் உச்சமா போயிட்டு இருக்கு. நம்மளால அவ்வளவுதான் பண்ண முடியும். இங்க உட்காந்துட்டு நம்மளால அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையாவது இறைவன் கிட்ட முழுக்க முழுக்க கேட்க மறந்துடாதீங்கன்ற இதே ஒரு கோரிக்கையை தான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஸோ இந்த நிலையில காசால உணவு, தண்ணீர், மருந்துகள்னு எதுவுமே கிடையாது. நம்ம அதை பல காணொலிகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா திட்டம் போட்டு அங்க எதுவுமே உணவுகள் போக முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சத்தை, செயற்கையா ஒரு பஞ்சத்தை உருவாக்கி அந்த மக்களை பட்டினி போட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த தரைவழி ஃபுல்லா மூடி விட்டாங்க, காசாவை ஃபுல்லா சுற்றி வளைச்சு காசாக்குள்ள எந்த விதமான மருந்து உணவு போகாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்கன்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நிலைமையில உடனே அரபு நாடுகள் செய்ய முடியாததை நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு இத்தாலிய நாட்டை சேர்ந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டியா அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 12 தன்னார்வலர்கள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாண்டாடா முன் வந்து நாங்க ஒரு கப்பல் எடுத்துக்கிறோம், அந்த கப்பல்ல உணவு, தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காசா மக்களுக்கு நாங்க போய் சேர்க்கிறோம். ஒண்ணு இந்த கப்பல் பயணத்துல எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலோ, இல்ல அந்த மக்கள் உணவு அந்த மக்களுக்கு எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது இஸ்ரேல் ராணுவம் பண்ணிடுச்சு, எங்களை கைது பண்ணிடுச்சு அப்படின்னா உலகத்துக்கே தெரிஞ்சிடும் இஸ்ரேலிய கோழைகள், இஸ்ரேலிய வெறிபிடித்த நாய்கள், பன்றிகள், இவங்களோட புத்தி என்ன, ஈன புத்தி என்ன, அந்த மக்களுக்கு உணவு கொடுக்காம கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, உணவு யாராவது கொடுக்க போனாலும் அவங்களை கைது பண்றாங்க என்ற அவங்களோட உண்மையான முகத்திரை உலகத்துக்கு முன்னாடி கிழிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தாங்க. இரண்டாவதா என்ன பார்த்தாங்க, சரி சக்சஸ்ஃபுல்லா நம்ம உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா இனிமேல் மற்ற உலக நாடுகள், அரபு அடிமை நாடுகள் எல்லாமே கடல் வழியா காசாக்கு உணவு அனுப்புவாங்க. ஸோ நம்மளை பார்த்துட்டு தான் இனிமேல் எல்லா நாடுகளும் முடிவெடுக்க போறாங்கன்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்தாங்க. அதே மாதிரி அந்த கப்பல் ஃபுல்லா உணவு, மருந்து, தண்ணீர்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு காசாவை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. காசாவை இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் 1 கிலோமீட்டர்ல அடைஞ்சிருவாங்கன்ற நிலைமையில இருந்தப்ப கிட்டத்தட்ட காசாவுக்கும் அந்த கப்பலுக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கு. உடனே இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த கப்பலை நேத்தி கைது பண்ணிருக்கிறாங்க. அந்த கப்பல்ல இருந்த 12 பேரையுமே கைது பண்ணி அந்த கப்பலை இஸ்ரேலுடைய ஆஸ்தோது துறைமுகத்துக்கு கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்ற செய்திகள் இப்பதான் வந்திருக்குது. ஸோ அவங்க என்ன கப்பலை காசாக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைச்சதை அவங்க சக்சஸ்ஃபுல்லா சாதிச்சுட்டாங்க. அந்த அப்பாவிகளுக்கு உணவு கொடுக்காம சூப்பரா சாதிச்சுட்டாங்க இந்த இஸ்ரேல் பிடித்த நாய்கள். உடனே அந்த கப்பல்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பலை முற்றுகையிடுறதுக்கு முன்னாடி ட்ரோன்கள் எல்லாம் பறக்க விட்டு எங்களை பயமுறுத்தினாங்க. டப்புன்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க மேல எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சாங்க. அந்த ஸ்ப்ரே வந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரே ஒன்று சொல்றாங்க. அந்த ஸ்ப்ரே அடிச்ச உடனே கண்ணெல்லாம் உங்களுக்கு அந்த கப்பல்ல உள்ள 12 பேருக்கு கண்ணெல்லாம் எரிஞ்சிச்சான். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் எங்க மேல ரொம்ப அடிச்சாங்க. எங்களை மனிதர்களாலே மதிக்கல. உடனே எங்க கப்பலை கைது பண்ணி இஸ்ரேல்ல இருக்கிற ஆஸ்தோது துறைமுகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. மேலதிகமா அந்த கப்பல்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு யுத்த குற்றம், வார் கிரைம். அந்த மக்களுக்கு உணவு கொடுக்காம ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க இஸ்ரேலிய வெறிபிடித்த நாய்கள், வெறிபிடித்த கோழைகள், இஸ்ரேலிய நாய்கள். இது ஒரு யுத்த குற்றம், உலக நாடுகளை திரும்ப இவனுங்களுக்கு எதிராக இவங்களோட அக்கிரமத்தை அடக்குங்கன்ற மாதிரி அந்த அந்த ஒரு தனி மனிதர் அந்த கப்பல்ல உட்காந்துக்கிட்டு கத்தக்கூடிய காட்சிகள் எல்லாமே இன்னைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது இஸ்ரேலிய யூதனுடைய மிருகமான புத்தி, இழிவான புத்தி, அவ்வளவுதான். அப்ப ஹிட்லரு இவனுங்களை தேடி தேடி கொன்னு குவிச்சது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. இவனுங்களோட மிருக புத்திய, மிருக குணத்தை, இழிவான அந்த குணத்தை ஹிட்லர் பார்த்ததுனாலதான் அந்த மனிதன் அன்னைக்கு ஒத்தாளா இருந்துகிட்டு பல லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சான். அப்ப அவன் எடுத்த முடிவு சரிதான்றது இப்ப உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. சோ இப்படிப்பட்ட கொடூரத்தின் உச்சத்தை இன்னைக்கு இஸ்ரேலிய ராணுவம் பண்ணிருக்கு. மேலதிகமா ஹமாஸினுடைய தற்போதைய ராணுவ தளபதி, அதாவது எஹியா சின்வார் இருந்தாரு, அவரை கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர் முகமது சின்வார் தான் அவருடைய இடத்துக்கு வந்து ஹமாஸா இப்ப வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காருன்றதை நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முகமது சின்வார் 1 வாரங்களுக்கு முன்னாடி காசால இருக்கிற யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு
நாங்க கொலை செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலிய ராணுவம் சொன்னாங்க. நாங்க ஹாஸ்பிட்டலை தாக்கிட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வந்து முகமது சின்வார் இருந்தாரு, நாங்க அவரை கொலை பண்ணிட்டோம்ன்ற மாதிரி 3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இஸ்ரேல், அந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு அந்த பங்கரை தோண்டி ஒரு உடலை கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த உடல்ல யாருன்னா முகமது சின்வாருடைய உடல், அதாவது தற்போதைய ஹமாஸினுடைய தளபதியா இருக்கிற முகமது சின்வாருடைய உடலை நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாருமே இன்னைக்கு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்து அவரோட உடலை இன்னைக்கு கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு நான் அந்த போட்டோ கீழே போடுற பாருங்களா, அதுதான் அவர் உடலாம். அவர் இன்னைக்கு நாங்க கைப்பற்றி இருக்கிறோம். இனிமேல் ஹமாஸ் கிடையவே கிடையாது, ஹமாஸுடைய எல்லா தலைவர்களும் நாங்க தூக்கிட்டோன்ற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவர் உயிரோட இருக்காரா செத்துட்டாரான்றதை ஹமாஸ் தான் சொல்லணும். ஹமாஸ் இப்போ வரைக்குமே எதுவுமே சொல்லல. சப்போஸ் அவர் உயிரோட இருந்தாருன்னா இந்த போரை அவர் இன்னும் சூப்பரா வழி நடத்தி கொண்டு போவார். சப்போஸ் இறந்துட்டாரு அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். இவர் கொல்லப்பட்டாருன்னா இவரோட இடத்துக்கு இன்னொரு தலைவர் வருவாங்க. தலைவர் கொல்லப்பட்டவனே இந்த இது நின்றுக்கணும் அப்படின்னா யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டப்போ இந்த இது நின்றுக்கணும். இஸ்மாயில் ஹனியா, முகமது தெய்ஃப், இந்த மாதிரி முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டவனே இந்த யுத்தம் நின்றுக்கணும். ஆனா நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு தளபதி வந்து இந்த யுத்தத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொண்டு போறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டார் அப்படின்னா இன்னும் ஒரு 1000 முகமது சின்வார் பங்கருக்குள்ள இருக்கிறாங்க, ஹமாஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஸோ யஹ்யா சின்வார் மாதிரி இன்னும் பல யஹ்யா சின்வார் இருக்கிறாங்க. இன்னும் பலமுடைய புத்திசாலிகள் நிறைய பேர் ஹமாஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இன்னொரு அடுத்தடுத்த ஆட்கள் வருவாங்க, இந்த யுத்தத்தை வெற்றிகரமா கொண்டு போவாங்கன்றது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தலைவர்களை கொள்றது மூலமா ஹமாஸை அழிக்க முடியாது, அவர்களுடைய சுதந்திர வேட்கையும் அளிக்க முடியாது. அவர்களுக்கு வேண்டியது வந்து சுதந்திரம் நாடு. அவர்கள் காசுக்காக வேலை பார்க்கல. இஸ்ரேலிய கோழைகள் ராணுவம் மாதிரி அவங்க காசுக்காக வேலை பார்க்கல. அவங்க அந்த நாட்டை மீட்கணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்ப அந்த மக்கள் யாருமே பின்வாங்க போறதும் கிடையாது, அந்த நாட்டை விட்டு கொடுக்க போறதும் கிடையாது. அவர்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பாலஸ்தீனத்திற்காக போராடுவார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப ஹமாஸும் இன்னைக்கு கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலியர்களை தினம் தினம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இஸ்ரேல் ராணுவம் கொள்றது எல்லாருமே பொதுமக்கள் 100 பேர் 120 பேர்னு. ஆனா ஹமாஸ் கொள்றது எல்லாருமே அந்த இஸ்ரேலிய கோழைகளுடைய ராணுவ துருப்புகளை. ஸோ இன்றைக்கும் பலவிதமான செய்கைகளை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. முதல் அட்டாக் எங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா கான்யூனிஸ் பகுதிகளில் ஒரு சுரங்க பாதைக்கு வர வச்சு அங்க ஒரு 5 இஸ்ரேலிய துருப்புகளை கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த சுரங்கப்பாதைக்குள்ள வர வச்சு அந்த சுரங்கப்பாதையை வெடிக்க வச்சு அதுல 5 இஸ்ரேலிய துருப்புகளை இன்னைக்கு கொண்டிருக்கிறாங்க. அதே கான்யூனிஸ்ட் பகுதிகளில் மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு பெட்டாலியன் இருந்திருக்குது, அந்த பெட்டாலியன் மேல மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி அங்க 2 ஜீப்பு, மேலதிகமா ஒரு 6 பேர் அந்த இடத்துல கொண்டிருக்கிறாங்க. மேலதிகமா இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனே பேக்கப் போர்சஸும் வந்திருக்குது. அந்த பேக்கப் போர்சஸ் மேலேயுமே யாசின் 105 ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அந்த ராக்கெட் லாஞ்சர் வகையான ஏவுகணை. ஸோ அந்த தாக்குதல் நடத்தி பேக்கப் போர்சஸ் மேலேயுமே இன்னைக்கு தாக்குதல் நடத்தி அதுல ஒரு 6 பேர் இன்னைக்கு கொண்டிருக்கிறாங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது. மேலதிகமா ஜபாலியா கிழக்கு பகுதிகளில் ஒரு பெட்டாலியன் மேல தாக்குதல் நடத்தி அங்க ஒரு 10 பேரை கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கு எந்த வகையான ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா இஸ்ரேல்ல வெடிக்காத பல குண்டுகள் வந்து காசால கிடக்குது. ஸோ அந்த குண்டுகளை எடுத்து ரீஇன்ஜினியரிங் பண்ணி அந்த குண்டுகளை வச்சு ஹமாஸ் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் அவங்க கண்ணை வச்சு அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்தி இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் ராணுவத்தோட இன்னைக்கு 10 பேரை தூக்கி இருக்கிறாங்க, அவனுங்க குண்டை வச்சுன்ற செய்திகள் பார்க்க முடியுது. மேலதிகமா கான்யூனிஸ் பகுதிகளில் ஒரு புல்டோசர் அழிச்சிருக்கிறாங்க. அந்த புல்டோசர்ல இருந்த ஒரு ராணுவ துருப்பு கொல்லப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு அந்த புல்டோசர் மொத்தமா அழிக்கப்பட்டிருக்குது. மேலதிகமா அந்த புல்டோசர் பக்கத்துல ஒரு 2-3 இஸ்ரேலி துருப்புகள் இருந்திருக்கிறாங்க, அவங்களையுமே இன்னைக்கு ஹமாஸ் வச்சு கொண்டு இருக்காங்கன்ற செய்திகள் பார்க்க முடியுது. மேலதிகமா சுஜாயியா பகுதிகளில் இன்னும் உச்சக்கட்ட தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்குது. அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 இஸ்ரேலிய துருப்புகள் இருந்திருக்கிறாங்க. ஹமாஸ் போய் 0 டிஸ்டன்ஸ்ல, அதாவது 0 தொலைவுல இருந்து அந்த அந்த 2 இஸ்ரேலிய துருப்புகளையும் சுட்டு கொண்டு இருக்காங்கன்ற செய்திகளையுமே மேலதிகமா பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் கடந்த 24 மணி நேரத்துல 2 ஜீப்பு, ஒரு புல்டோசரு, அப்புறம் 30 ராணுவ துருப்புகளை கொண்டு இருக்கிறாங்க ஹமாஸ் அப்படின்ற செய்திகள் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கும் இஸ்ரேலை வச்சு செய்யின்னு செஞ்சிருக்காங்க ஹமாஸ் அப்படின்ற செய்திகள் பார்க்க முடியுது. எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. அந்த மக்கள் தினம் தினம் ரொம்ப கொடூரத்தின் உச்சத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாவமா இருக்குது அவர்களை பார்க்குறப்பயே. அந்த மக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. நம்ம கேட்கும் துவா எதையுமே அல்லாஹ் நிராகரிக்க போறதில்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கான்றதை நம்புங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மக்களுக்கு கையை இந்த மறந்து விடாதீங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன சுதந்திரம் அடைய வேண்டும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. மேலும் இன்னொரு காணொலியில பலவிதமான செய்திகளை திரட்டி கொண்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.